குடல் பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னு இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். 1. எண்ணெயில் பொரிச்ச சிக்கன், பஜ்ஜி, வடை இதிலெல்லாம் அதிக கொழுப்பு இருக்கும். அதே நேரத்தில் அதிக கொழுப்புள்ள இறைச்சி இதெல்லாம் செரிக்க கஷ்டத்தை கொடுக்கும். இது வாய் மற்றும் வயிறு உப்புசத்தை ஏற்படுத்தலாம். 2. பாக்கெட்டில் வர ஸ்நாக்ஸ், சிப்ஸ், குளிர்பானங்கள், சாக்லேட் மாதிரி அதிக சர்க்கரை சேர்த்த உணவுகளை தவிர்க்கணும். இதில் கெமிக்கல், சுத்திகரிக்கப்பட்ட பொருட்கள் நிறைய இருக்கும். 3. மிளகாய், காரமான மசாலா பொருட்கள் குடலை எரிச்சலூட்டி நெஞ்செரிச்சல், அசிடிட்டி, வயிற்றுப்போக்கு வர வைக்கலாம். 4. சிலருக்கு பால், தயிர், சீஸ் இதெல்லாம் ஒத்துக்காது. இதெல்லாம் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாயு, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். 5. காஃபி, டீ இதில் இருக்கக்கூடிய கஃபீன் குடலை எரிச்சல் ஊட்டி வயிற்றுப்போக்கை அதிகப்படுத்தலாம். 6. மதுபானம் இது குடலை பாதிக்கும், அதே நேரத்தில் நெஞ்செரிச்சலை அதிகமாக்கும். 7. முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் மாதிரியான சில காய்கறிகள் வாயுவை அதிகப்படுத்திடும். ஆரஞ்சு, எலுமிச்சை மாதிரி ரொம்ப புளிப்பான பழங்களுக்கும் சிலருக்கு நெஞ்செரிச்சலை கொடுக்கும். ஆப்பிள், பேரிக்காய் மாதிரியான சில பழங்கள் வயிறு உப்புசத்தை ஏற்படுத்தலாம். 8. சோடா, கார்பனேட்டட் பானங்கள் இதில் இருக்கக்கூடிய வாயு வயிற்றுல உப்புசத்தை ஏற்படுத்தும். 9. செயற்கை இனிப்பூட்டிகள் மூலமாக செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ், சுவிங்கம்ல இருக்கக்கூடிய சார்பிட்டால் மாதிரியான பொருட்கள் வயிற்றுப்போக்கு, வாயுவை ஏற்படுத்தலாம். இறுதியா சிலருக்கு கோதுமை, பார்லி, கம்புல இருக்கக்கூடிய குளுட்டன் செட் ஆகாது. அவங்க அதை தவிர்க்கணும். முக்கியமாக சொல்லணும்னா ஒவ்வொருடைய உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு சில சாப்பாடு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எந்த சாப்பாடு சேரலை அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முறை சாப்பிடும் போதும் அதனால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்றத நிறுத்திட்டு ஒரு உணவு ஆலோசகர் இல்லைன்னா மருத்துவர்கிட்ட உங்கள் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதனால் நம்மளுக்கு மனசு தெளிவாகும். நம்மளும் சாப்பிட்ற சாப்பாடுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நிறைவாக இருக்கலாம்.